வழக்கம் போல் இது ஒரு 10 ரூபா காய் தாங்க போட்டிருக்கேன். இது கத்திரிக்காய் வந்து நிறைய கிடைக்கும், எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும், ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் காய் வைக்கிறதுக்கு பால்கனியில் இடம் வேணும், அதுதான் முக்கியம். அது வழக்கம் போல் உப்பு தேவையான வந்து உப்பு போட்டுக்கிறோம். இது நாட்டு காயிட்டனால கொஞ்சம் இந்த உப்பு உரைப்பு வந்து ரொம்ப அதிகமாக தான் நல்லாயிருக்கும். அது மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம், கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறோம். அதே மாதிரி வந்து புளியும் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறோம். வழக்கமாக போடுறத விட புளியை வந்து அதிகமாக போட்டுக்கிறோம். இது கூட லெமன் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டு பெசரி இது எப்படின்னாக்கா வந்து முன்னாள் நைட்டே வந்து செஞ்சு வச்சுக்கணும். இது நல்லா வந்து ஊறி நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டான காய் இருந்தாலும் ஊறி நாட்டுக்காய் இல்லைங்களா, ஊறி நல்லாயிருக்கும். இது இல்லை காய் வைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சாக்கா நல்லா ஊறி இருக்கும் நல்லா. அப்புறம் வழக்கம் போல் வந்து காய் வைக்கணும். வெயில் நல்லா காய் நல்லா பறந்து காய் வச்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அவசரத்துக்கு ஒரு மழை டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்படி கலக்கலன்னு இப்படி பாருங்கள், இது மாதிரி காய் வைக்கணும். சவுண்டு பாருங்கள் எப்படி வந்து பாருங்கள் கலக்கலன்னு.